1000 கோடி வசூல், ஒரு படம், ஒரு தேசம், ஒரு குரல். இளைஞர்கள் விரும்பிய துரந்தர். தேச விரோதிகள் தலையில் இறங்கிய இடி. 1000 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ள துரந்தர் திரைப்படம் இந்திய சினிமாவின் வணிக வெற்றியாக மட்டுமல்லாமல் அரசியல் மற்றும் சமூக ரீதியாகவும் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. குறிப்பாக இந்த படத்தின் உள்ளடக்கம் பாகிஸ்தான் அரசுக்கும் அதனுடன் தொடர்புடைய அமைப்புகளுக்கும் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள சில சிந்தனை வட்டாரங்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. உரி தாக்குதல், IC-814 விமான கடத்தல், 2001 நாடாளுமன்ற தாக்குதல், மும்பை 26/11 தாக்குதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் பயங்கரவாத தாக்குதல்களை தனித்தனி சம்பவங்களாக அல்லாமல் திட்டமிட்ட மறைமுக போரின் பகுதிகளாக சித்தரிக்கிறது. குறிப்பாக பயங்கரவாத அமைப்புகளுக்கும் பாகிஸ்தான் அரசியல் மற்றும் இராணுவ அமைப்புகளுக்கும் இடையேயான தொடர்புகளை படம் நேரடியாக முன்வைக்கிறது. இதுதான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவில் உள்ள தேச விரோத சிந்தனை கொண்டவர்களுக்கும் தர்ம சங்கடமாக மாறியுள்ளது. எதிர்பார்த்தது போலவே துரந்தர் திரைப்படம் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் பதிவிறக்கம் மற்றும் பாகிஸ்தானில் இந்த படம் பரவலாக பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் அந்த நாட்டில் நீண்ட காலமாக மறைக்கப்பட்ட சில உண்மைகள் பொதுமக்களிடையே விவாதத்துக்குரியதாக மாறியுள்ளது. ஆனால் இந்த படத்தின் தாக்கம் பாகிஸ்தானில் மட்டுமல்ல, இந்தியாவிற்குள்ளும் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியுள்ளது. பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவை வெளிப்படையாக சுட்டிக்காட்டும் இந்த படம் வெளியான பிறகு அதனை எதிர்த்து சிலர் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். திரைப்படம் ஒருதலை பட்சமானது, போர்முனை மனப்பான்மையை ஊக்குவிக்கிறது, அமைதிக்கு எதிரானது என கூறி படத்தின் மைய கருத்தை மறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இந்த விமர்சனங்கள் அனைத்தும் சினிமா விமர்சன எல்லைக்குள் மட்டுமே இருப்பதாக சொல்ல முடியாது. ஏனெனில் இதே வாதங்கள் கடந்த வாரங்களிலும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களை விவாதிக்கும் போது முன்வைக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பண்டிட்கள் விரட்டி அடிக்கப்பட்ட விவகாரம், எல்லை தாண்டிய தீவிரவாதம், பயங்கரவாதிகளுக்கான பாதுகாப்பு முகாம்கள் போன்ற விஷயங்கள் பேசப்படும் போது இரு தரப்பும் தவறு செய்துள்ளன என்ற பொதுவான வாதம் முன்வைக்கப்பட்டு உண்மையை மறைத்தன. துரந்தர் திரைப்படம் அந்த அணுகுமுறையிலிருந்து விலகுகிறது. பயங்கரவாதத்தை பயங்கரவாதமாகவும் அதற்கு ஆதரவளிக்கும் அரசியல் அமைப்புகளை அதே பெயரில் சுட்டிக்காட்டுவதையும் இந்த படம் தவிர்க்கவில்லை. இதன் காரணமாக இந்த படம் இந்தியாவில் உள்ள சில சிந்தனை குழுக்களின் தலையில் இடியை இறக்கியுள்ளது. இந்த நிலையில் துரந்தர் 2ஆம் பாகம் குறித்த அறிவிப்பு கவனத்தை ஈர்த்துள்ளது. அதில் பாகிஸ்தானின் ஒரு ராணுவ ஜெனரலை மையமாக கொண்டு வில்லன் கதாபாத்திரம் உருவாக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் பாகிஸ்தானின் ராணுவ பயங்கரவாத தொடர்புகள் மீண்டும் சர்வதேச கவனத்திற்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்திய சினிமாவில் பயங்கரவாதம் ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக மட்டுமே சித்தரிக்கப்பட்டது. ஆனால் அண்மை காலங்களில் வெளிவரும் திரைப்படங்கள் பயங்கரவாதத்தின் அரசியல் பின்னணியையும் அதற்கான வெளிநாட்டு ஆதரவையும் வெளிப்படையாக பேச துவங்கியுள்ளது. துரந்தர் அந்த மாற்றத்தின் பிரதான எடுத்துக்காட்டாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் வேளையில் இந்தியாவில் தேசப்பற்று படங்கள், காந்தாரா போன்ற ஆன்மீக படங்கள் பெரும் வெற்றியை பெற்று வருகிறது. இந்தியாவின் இளைஞர்கள் புரட்சியை ஏற்படுத்த பல அரசியல் கட்சிகள் தூண்டி வரும் நிலையில் இளைஞர்கள் தேசத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதற்கு துரந்தர் படத்தின் 1000 கோடி வசூலே சாட்சி.